எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்விஸ் ரோல் கேக் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 10 ml முட்டையோட ஒயிட் யோக் வெள்ளை கரு எடுத்துருக்கேன். தென் 10 ml ஆயில், தென் பார்த்திங்கன்னா 10 கிராம் சீனி, தென் 10 கிராம் மைதா. சீனி வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு கூட இந்த சீனியை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா இந்த சுகர் இந்த முட்டையோட வெள்ளைக்கருவோட நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் ஆயில் சேர்த்து அதையும் லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. இது ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஓவர் பீட் பண்ணாதீங்க. தென் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விஸ்க் எடுத்துக்கோங்க. விஸ்கை வச்சு மைதாவை ஒரு 2 பேட்சாக போட்டு இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பேட்டர் நம்ம 2 பார்ட்டாக டிவைட் பண்ண போகிறோம். ஒரு பார்ட்டில் வந்து நம்ம கலர் சேர்க்க போகிறோம், ஒரு பார்ட் அப்படியே ஒயிட் கலராக இருக்கும். இது மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு பைப்பிங் பேக் எடுத்து வச்சுக்கோங்க. 2 பைப்பிங் பேக் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேட்டரில் ஒயிட் பேட்டரை ஒரு பைப்பிங் பேக்கில் எடுத்து அதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா மீதி இருக்க பேட்டரில் நமக்கு என்ன கலர் தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பிங்க் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு ட்ராப் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணால் நமக்கு நல்ல அழகான ஒரு பிங்க் கலர் கிடச்சிருக்கு. இப்போ இந்த பேட்டரை எடுத்து இன்னொரு பைப்பிங் பேக்கில் இதையும் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு லைன் பண்ண பேக்கிங் ட்ரேயில் நான் என்ன டிசைன் வேணுமோ அதை போட்டுக்கிறேன். நான் சின்ன சின்ன குட்டி குட்டி ஹார்ட்டின் அண்ட் ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் ஒயிட் கலரில் அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிட்டேன். இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் இந்த ட்ரேவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் 25 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா நான் ஒரு 45 கிராம் மைதா, 40 கிராம் சுகர், 40 ml ஆயில், 2 முட்டை, பிங்க் ஃபுட் கலர் அண்ட் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் இது கூட லைட்டாக வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை நல்லா பீட் ஆனால் தான் நம்மளோட கேக் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் சுகரையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பேட்சாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் சுகரை ஃபுல்லாக நீங்கள் கொட்டிடாதீங்க. 2 டைமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ராத்தியாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக் நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் 1 டைம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் பீட் பண்ணிடாதீங்க. தென் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிங்க் ஃபுட் கலரை இதை ஒரு ட்ராப் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதே நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் பீட் பண்ணிடாதீங்க. ஓவர் பீட் பண்ணால் நம்மளோட கேக்கு ஸ்பாஞ்சியாக வராது. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ட்ரேயில் ஊற்றி வச்சுருக்கிற அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த ட்ரேவை எடுத்து இந்த பேட்டரை அது மேலே நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ எடுத்துருக்கிற அந்த ட்ரேயில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து அந்த பேட்டரை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ட்ரேயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 160 டிகிரி 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான நம்மளோட கேக் ரெடி ஆயிரும். நம்மளோட கேக்கு பாருங்கள், நம்ம போட்ட அந்த டிசைன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போது இந்த கேக்கை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. பட்டர் பேப்பர் போட்டுட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற விப்பிங் க்ரீமை இது மேலே ஆட் பண்ண போகிறோம். இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஓவராக இதில் க்ரீம் ஆட் பண்ணாதீங்க. நம்ம இந்த கேக்கை ரோல் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை ரோல் பண்ண போகிறோம். நல்லா ரோல் பண்ணி டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் இதை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ரோல் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்மளோட கேக்கை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்ம போட்ட அந்த டிசைன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. கட் பண்ண கூட சூப்பரான ஸ்லைசஸ் நம்மளுக்கு கிடச்சிருந்தது. ஸ்லைஸை பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நம்மளோட கேக்கு பார்க்கவே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.